Hi everybody, கூலி டீசர் ஜூலை 24ஆம் தேதி வெளியாகிறது. போடுறா வீடியோ, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகிறது, எல்லாருக்கும் தெரியும். இதற்கான வேலைகள் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், ப்ரொமோஷனா இருக்கட்டும், சன் பிக்சர் தெரிவிக்க விடுறாங்க. இப்போ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் 11ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு வெளியாகுது அப்படின்னு சன் பிக்சர் அதிரடியா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா டீசரும் இந்த மாசத்துலயே வெளியாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யார் சொல்றதுன்னா தலைவரின் சொந்தங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா டீசர் வெளியாகாது அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா டீசர் வெளியாகுது அப்படின்ற தகவலை நம்ம தலைவரின் சொந்தங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஆடியோ லான்ச் தான் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்ல முன்னாடியா ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா முன்னாடியா ஆடியோ லான்ச் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 2ஆம் தேதி நம்ம இளையராஜா அவர்களுக்கு 50 ஆண்டு, அதாவது சினிமாவுக்கு வந்து அவர் 50 ஆண்டு கால நிறைவு பெறுகிறார். அப்போ அவங்க விழா எடுக்கிறாங்க. அந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சீஃப் கெஸ்டா கலந்துக்கிறாங்க. அதனால ஒரு நாள் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 2ஆம் தேதி அவரு அப்படி அங்க கலந்துக்கிட்டாலும், அவர் என்னைக்கு அங்க கலந்துக்கிறாரோ இல்ல மறுநாளோ இல்ல அதற்கு முந்தைய நாளோ இருக்கலாம். ஓகேங்களா. ஆனா கண்டிப்பா இருக்கு ஆடியோ லான்ச். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீசர் கண்டிப்பா இருக்கு. யாரும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது ரூமர் தான். தலைவரின் சொந்தங்கள் சொல்றதுதான் கரெக்டான நியூஸா இருக்கும். இப்போ தலைவரின் சொந்தங்கள் தான் சொல்றாங்க ஜூலை 24ஆம் தேதி கண்டிப்பாக டீசர் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி அதிரடியா ஹைதராபாத்ல ஈவெண்ட்ல கலந்துக்கிறாங்க, ப்ரொமோஷன்ல. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்தியில நார்த் இந்தியாவில் ப்ரொமோஷன்ல கலந்துக்கிறாங்க. இது தலைவரின் சொந்தங்களுடைய தகவல். ஓகேங்களா. தலைவருடைய சொந்தங்கள் தகவல் ரொம்பவும் கரெக்டா கொடுப்பாங்க. 99% உறுதியா இருக்கும். 1% தான் தயாரிப்பு நிறுவனம் கன்ஃபார்ம் பண்ணும், அவ்வளவுதான். ஓகேங்களா. மத்தவங்க யாரும் சொல்றதையும் கேட்காதீங்க. இது உறுதியான தகவல். இன்னைக்கு நம்ம தலைவருடைய தரிசனம் பார்ப்போம். வெயிட் பண்ணிட்டு இருங்க. வேல்பாரி வெற்றி விழாவில் தலைவர் கலந்துக்கிறாரு. அது வேற உரையாற்றுறாரு, வேற என்னென்ன பேசுறாரு அப்படின்றத உண்மையிலுமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தலைவருடைய பேச்சை கேட்கறதுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது இல்லாம ரொம்பவும் பாசிட்டிவிட்டியா இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் அப்படி பறந்து போயிடும். அவ்வளோ அற்புதமான ஸ்பீச் தலைவருடைய ஸ்பீச். ஓகே நண்பர்களே, தலைவர் எப்படி பேச போகிறார், எதை பத்தி பேச போகிறார் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். நீங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. தலைவரை பத்திய அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா எல்லா ரசிகர்களும் கொண்டு போய் சேருங்க. யாராவது சில விஷயங்கள் இது போல பொருளை கிளப்பி விட்டுறாங்க. கண்டிப்பா வந்து டீசர் இருக்குங்க, யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம். ஓகேங்களா. டீசர் இருக்கு, ஆடியோ லான்ச் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகேங்களா. தலைவருடைய தரிசனம் இன்னைக்கு இருக்கு, மறந்துடாதீங்க. அதுக்கான வீடியோ நான் அடுத்த வீடியோ போடுவேன். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.